ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம எல்லாருமே எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். இந்த சந்தோஷம் எங்கே இருக்குன்னு தெரியறதுக்கு ஒரு சின்ன குட்டி கதை நான் இங்கே சொல்கிறேன். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். நம்ம எல்லாரும் எப்படி சந்தோஷமாக இருக்கலான்னு நிரூபிக்கக்கூடிய ஒரு குட்டி கதை. வாங்க போய் கதைக்குள்ளே பார்க்கலாமா? ஒரு அடியார் குடும்பம் காசிக்கு சென்று ஈசன் திருவிளையாடலால் அங்கேயே தங்க நேரிடுகிறது. கால ஓட்டத்தில் அந்த குடும்பத் தலைவி இறந்து விடுகிறார். தன் ஒரே மகளை செல்லமாக வளர்ப்பதோடு நிறைய தர்ம சாஸ்திரங்களையும் அப்பெண்ணுக்கு தந்தை கற்றுத்தருகிறார். மகளும் வளர்கிறாள். மகள் வளர வளர தந்தைக்கு ஒரு கவலை. நாமோ ஒரு எளிய வாழ்க்கை வாழ்கிறோம், இவளுக்கு ஒரு திருமணத்தை செய்து விட்டால் நிம்மதியாக இருக்கலாமே என்று. ஆனால் மகளோ பிடிவாதமாக, அப்பா, நான் இறைவன் ஈசன் சேவைக்கே என்னை அர்ப்பணிக்கப் போகிறேன், எனக்கு திருமணம் வேண்டாம் என்று உறுதிப்பட கூறிவிட அக்கம் பக்கம் உள்ளவர்களும் அறிந்தவர்களும் கூட, அம்மா, நீ பெண் தனியாக வாழ இயலாது, ஒரு ஆணை திருமணம் செய்துதான் ஆக வேண்டும் என்று எத்தனையோ அறிவுரைகள் கூறினாலும் காசி விஸ்வநாதர் மீது ஆணை, என்னை தொந்தரவு செய்யாதீர்கள் என்று கூறி ஒதுங்கி விடுகிறாள். பிறகு வேறு வழி இல்லை என்பதால் தன்னிடம் இருக்கக்கூடிய நிலப்புலன்களை எல்லாம் விற்று, அம்மா, ஒருவேளை நான் இறந்து போய்விட்டாலும் இந்த செல்வத்தை கொண்டு பிறரை நாடாமல் கையேந்தாமல் வாழ்ந்து கொள் என்று ஏற்பாடு செய்து ஒரு பெரிய இல்லத்தையும் வாங்கி தந்துவிட்டு சில காலங்களில் இறந்து விடுகிறார். தந்தை எனக்கு சில விஷயங்களை போதித்தார், அவற்றை செயல்படுத்தினால் என்ன என்று மகளுக்கு ஒரு ஆசை. எனவே பல ஊர்களிலிருந்து காசிக்கு வரும் பக்தர்களுக்கு இலவசமாக தன் இல்லத்திலே தங்க இடம் தருவதும் உணவு தருவதும் என்று ஒரு அற்ப பணியை துவங்க காலம் செல்ல செல்ல இப்படிப்பட்ட அற்ப பணிகள் ஒரு பெண் செய்கிறார் என்று அறிந்து பலர் மருத்துவ உதவி, கல்வி உதவி வேண்டும் என்று கேட்க இவளும் செய்து கொண்டே வருகிறாள். உலகிற்கே படியளக்கும் ஈசன் சும்மா இருப்பானா? அவன் திருவுள்ளம் இந்த பெண்ணை சோதிக்க எண்ணியது. அந்த காசி மாநகரம் முழுவதும் இவள் புகழ் பரவத் தொடங்கியது. அனைத்து செல்வங்களையும் தந்து தந்து ஒரு கட்டத்தில் வறுமை இவளை சூழ்ந்து கொண்டது. இப்பொழுதும் பலரும் வந்து உதவிகள் கேட்க வேறு வழி இல்லாமல் அக்கம் பக்கம் உள்ளவர்களிடம் சிறு தொகைகளை கடன் வாங்கி தர்மம் செய்ய துவங்குகிறாள். ஒரு கட்டத்தில் அவர்களும் இவளுக்கு கடன் தர மறுத்து விடுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் முன்னர் தாங்கள் அளித்த கடன்களை கொடு என்று கேட்கவும் துவங்கி விடுகிறார்கள். இரவில் படுத்தால் இவளுக்கு உறக்கம் வரவில்லை. சிறு பெண் என்பதால் அச்சமும் ஆட்கொண்டது. இந்த வேதனையோடு காசி விஸ்வநாதரை வணங்கி, எந்த ஜென்மத்தில் நான் செய்த பாவமோ இப்படி கடனாக நான் இடர்படுகிறது. இறைவா, நான் செய்தது சரியோ தவறோ தெரியவில்லை, ஆனால் தர்மம் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு நான் இருந்ததால் என் சக்திக்கு மீறி தர்மம் செய்துவிட்டேன். ஊரை சுற்றி கடன் வாங்கிவிட்டேன். எல்லோரும் கடனை திரும்ப கேட்கிறார்கள், என்னால் கொடுக்க முடியவில்லை. அவர்கள் கேட்பது தவறு என்று நான் கூறவில்லை. அந்த கடன்களை திருப்பிக் கொடுக்கும் சக்தியை கொடு என்றுதான் கேட்கிறேன் என்று மனமுருகி இறைவனை வணங்கி வேண்டுகிறாள். ஒரு பழுத்த மகான் இவளை தேடி வருகிறார். மகளே, கவலையை விடு. இந்த காசி மாநகரத்திலே மிகப்பெரிய தனவான் ஒருவர் இருக்கிறார். அவரை சென்று பார், உனக்கு உதவி கிடைக்கும் என்று அந்த மகான் கூறுகிறார். எனக்கு அவரை அறிமுகம் இல்லை. நான் சென்று கேட்டால் தருவாரா அல்லது மறுத்து விடுவாரா என்ற அச்சம் இவளுக்கு ஏற்படுகிறது. என்றாலும் துறவி கூறியதால் அன்று மாலை அந்த செல்வந்தர் இல்லத்திற்கு செல்கிறாள். அந்த செல்வந்தன் இந்த பெண்ணை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறான், ஆனால் நேரில் பார்த்ததில்லை. இருந்தாலும் கூட மிகப்பெரிய ஞான நிலையில் இருப்பவள் என்று கேள்விப்பட்டதால் அவளை உள்ளே அழைத்து அமர வைக்கிறார். அவரை சுற்றி ஊர் பெரியவர்கள் பலர் அமர்ந்திருக்கும் நிலையிலே, பெண்ணே, உனக்கு என்ன வேண்டும்? எதற்காக என்னை பார்க்க வந்திருக்கிறாய் என்று செல்வந்தன் கேட்க,
இவள் தயங்கி தயங்கி தனக்கு ஏற்பட்டுள்ள கடன் மற்ற பிரச்சனைகளை பற்றி கூறி 5 லட்சம் கடனாகிவிட்டது. பலரிடம் கடன் வாங்கியதால் எல்லோரும் இடர்படுத்துகிறார்கள். எனவே நீங்கள் 5 லட்சம் தந்தால் காசி விஸ்வநாதர் சாட்சியாக எப்படியாவது சிறு சிறு பணிகளை செய்து தங்களிடம் பட்ட கடனை அடைத்து விடுவேன். நீங்களோ மிகப்பெரிய செல்வந்தர், ஒரு துறவிதான் என்னை இங்கு அனுப்பினார் என்று தயங்கி தயங்கி கூறினாள். அந்த செல்வந்தர் யோசித்தார். இவள் மிகப்பெரிய புண்ணியவதி என்று தெரிகிறது. ஆனால் இப்பொழுது இவளிடம் எதுவும் இல்லை. 5 லட்சம் கேட்கிறாள். சுற்றிலும் ஊர் பெரியவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். தர முடியாது என்றால் இவள் மனம் வேதனைப்படும். நம்மை பற்றி ஊர் தவறாக நினைக்கும். எனவே நாகரீகமாக இதில் இருந்து வெளியே வர வேண்டும் என்று எண்ணி அந்த செல்வந்தர் மிக சாமர்த்தியமாக பேசுகிறார். பெண்ணே, நான் கூறுவதை நீ தவறாக எண்ணக்கூடாது. உன் தந்தை ஓரளவு செல்வத்தை உனக்கு சேர்த்து வைத்தார். நீ அந்த செல்வத்தை வைத்து நன்றாக வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அதை விட்டுவிட்டு ஆங்காங்கே ஏரிகளை அமைப்பதும் நீர்த்தண்டங்களை அமைப்பதும் கல்வி சாலைகளை கட்டுவதும் ஆகிய தர்ம காரியங்கள் செய்தாய். பாராட்டுகிறேன். ஆனால் உனக்கென்று கொஞ்சம் செல்வத்தை வைத்து கொள்ள வேண்டாமா? சரி, உன் செல்வத்தை தர்மம் செய்தாய். ஆனால் எந்த தைரியத்தில் கடன் வாங்கி தர்மம் செய்தாய்? கடன் வாங்கும் முன் என்னை கேட்டாயா? சரி, நீ செய்ததெல்லாம் நியாயம் என்றாலும் இப்படி தர்மம் செய்த நீயே நடுவீதிக்கு வந்துவிட்டாய். எப்படி உன்னால் என்னிடம் வாங்கிய கடனை திருப்பித் தர முடியும்? அடுத்ததாக, நான் கடன் கொடுத்தால் அதற்கு ஈடாக ஏதாவது ஒரு பொருள் இருக்க வேண்டும். அதற்கு உன்னிடம் ஏதாவது இருக்கிறதா? உன்னிடம் ஏதும் இல்லை என்றால் நீ கூறுகிறாய். எதை நம்பி நீ கேட்கின்ற அந்த பெரிய தொகையை நான் தர முடியும்? அடமானம் வைக்க உன்னிடம் என்ன இருக்கிறது என்று அந்த செல்வந்தர் கேட்டார். இந்த பெண் இறைவனை எண்ணியபடி, ஐயா, நீங்கள் கூறுவது உண்மைதான். ஏதோ ஒரு ஆர்வத்தில் செய்துவிட்டேன். அடமானம் வைக்க என்னிடம் எதுவும் இல்லை. உங்களிடம் கோடி கோடியாக செல்வம் இருக்கிறது என்று ஊர் மக்கள் சொல்கிறார்கள். அதில் ஒரு சிறு பகுதியை தான் கேட்கிறேன். காசி விஸ்வநாதர் மீது ஆணை, எப்படியாவது சிறுக சிறுக கடனை அடைத்து விடுகிறேன், உதவி செய்யுங்கள் என்று கேட்கிறாள். அந்த பெண்ணின் கதி என்ன? அந்த செல்வந்தர் அவளுக்கு உதவுவாரா? அடுத்த பகுதியில் பார்ப்போம்.